எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். இறையருளால் இன்றைக்கு கரோனா வைரஸ் எல்லோரும் பாதிக்கப்பட்டு இப்போ அநேகமாக எல்லோரும் மீண்டு வருகின்ற ஒரு சூழல். பருவ காலமும் மாறுகின்றது. வடகிழக்கு பருவமழை துவங்குகின்றது. அநேகமாக எல்லா நாடுகளிலுமே இது குளிர்காலமாக இருப்பதால் இன்னும் சிறிது காலத்திற்கு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்து அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் மீள வேண்டும். யாருக்கும் இனி பாதிக்காமல் இருக்க வேண்டும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். சிவபுரம் ரிலீஜியஸ் சேனல், சிவபுரம் டிவி எங்களது சிவபுரம் அறக்கட்டளை வாயிலாக மக்கள் சேவையை செய்து வருகின்றது. எல்லோருமே வீடு சம்பந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும், கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் எல்லோருக்குமே இருக்கிறது. விஷயம் தெரிந்தவர்களுக்கு கூட சில சந்தேகங்கள் கோவிலுக்கு சென்றவுடன் வருகின்றது. இது இயல்பான விஷயம். இதற்கு மக்களிடையே நாம் அதுக்கான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. இதையெல்லாம் செய்தால்தான் மக்கள் தெளிவாக கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வீட்டிலே வழிபாடுகள் நிகழ்த்தினாலும், பண்டிகைகள், விழாக்கள், திருமணம், கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷய சம்பந்தமான கேள்விகளும் நிறைய நம்முடைய இணையதளத்திலே பல அன்பர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள். தினமலர் பத்திரிகையின் வாயிலாக வாசகர்களுக்கு கேள்வி பதில் சொல்லி வருகின்றோம். அதிலே நம்முடைய இணையதள முகவரியும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஏவி சுவாமிநாத சிவாச்சாரியார், மயிலாடுதுறை, சிவபுரம் trust.com என்று நம்முடைய இணையதள முகவரி ஒவ்வொரு வாரமும் அதிலே பிரசுரிக்கப்படுகின்றது. இதை ஒரு தொண்டாகத்தான் நாம் செய்து வருகின்றோம். பத்திரிகையின் வாயிலாக குறைந்த அளவிலே தான் நாம் வினாவிடைகள் சொல்ல முடிகின்றது. இருந்தாலும் கேள்விகள் நிறைய நம்முடைய இணையதளத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. அதோடு நம்முடைய குருகுலத்திற்கு, நம்முடைய ஆசிரமத்திற்கு, இங்கு நம்மிடத்தில் வேதம் தேவாரம் பயிலுகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நிறைய அன்பர்கள் இதிலே அனுமதி கோரி இருக்கின்றார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரையும் தொடர்பு கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் நம்மால் முடிந்த அளவு தெளிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிவபுரம் தொலைக்காட்சியை துவங்கி இருக்கின்றோம். எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக தினந்தோறும் இங்கு சிவபுரநாதர், சிங்காரவள்ளி அம்மை, பார்வதி பரமேஸ்வரன் நம்முடைய குருகுலத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நித்தமும் செய்யும் பூஜையில் சர்வேஜனா சுகினோ பவந்து என்று எல்லோரும் இன்புற்றிருக்க அந்த பிரார்த்தனையானது தினமும் செய்யப்படுகின்றது. திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று எல்லோரும் கடைபிடிக்கக்கூடியதான 4 தர்மங்களை சொல்லுகின்றார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. வீட்டில் பூஜை பண்ணணும் அல்லது கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு செலவே வைக்க வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். ஒரே ஒரு சுவாமி சிவபெருமானாக இருந்தார் ஒரு வில்வதளம், பெருமாள் கோயிலில் பெருமாள் படம் வீட்டில் இருந்தார் ஒரு துளசி தளம், கோவிலுக்கு செல்லும் போது அதை எடுத்து சென்று இறைவனுக்கு வழிபாட்டு செய்ய யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்றது. பச்சிலைன்னு சொன்னால்
சைவத்தில் வில்வம், வைணவத்தில் துளசி. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுமாட்டுக்கு ஒரு கை புல் கொடுக்கணும், பசும் புல் கொடுக்கணும். அது நம்ம பல பிறவிகளில் செய்த பாவங்களை எல்லாம் போக்கிடும். நவக்கிரக சம்பந்தமான தோஷங்கள், 7.5 சனி, அஷ்டம குரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா ஒரு பொதுவான மிகப்பெரிய பரிகாரம் என்னென்னா பசுமாட்டிற்கு ஒரு கை பசும்புல் கொடுக்கணும். அது இன்றைக்கு நகர வாழ்க்கையில், இன்றைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் எல்லாராலையும் மாடு வச்சுக்க முடியாது. இருந்தாலும் கோயில்களில் அந்த கோசாலை இருக்கின்றது. எங்கள் குருகுலத்திலே கோசாலை இருக்கின்றது. அது போன்ற இடங்களிலே நேரில் சென்று உங்களால் முடிந்தால் அந்த ஒரு அகத்திக்கீரை அல்லது அருகம்புல், ஒரு வாழைப்பழம், அல்லது பசு பராமரிப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். ஏனென்றால் மாடு கறக்காது அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அதை உடனே அடிமாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அது மிகப்பெரிய பாவம். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே கெடுதல். பசுவை கொல்லுவது என்பது கோஹத்தி தோஷம்னு சாஸ்திரம்னா சொல்லுது. கோன்னா பசுமாடு, ஹத்தின்னா கொலை. அந்த பாவம் மிகப்பெரிய பாவம். எனவே அது அது கறந்தாலும் கறக்காவிட்டாலும் பசுமாட்டை சம்ரட்சணம் பண்ணணும். கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசங்கிறார். 14 உலகங்களும் 33 கோடி தேவர்களும் பசுமாட்டினுடைய உடம்புல இருக்கான். பசுமாட்டினுடைய கால் பட்டா அந்த இடத்துல இருக்கிற வாஸ்து தோஷங்கள் எல்லாம் கூட நீங்கிடும். எனவே அந்த மாதிரி தர்மங்களை எல்லாம் செய்யுங்கள். செய்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அடுத்தது, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடியாவது அன்னதானத்துக்குன்னு கொடுக்கணும். ஏழைகள் சாப்பாட்டுக்குன்னு கொடுக்கணும். பெரிய மண்டபம் கட்டி 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு கைப்பிடி சாதம் பிறருக்கு அன்னதானம் கொடுத்தா போதும். அது நம்ம யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இது மாதிரியான நம்முடைய வேத பாடசாலை, குருகுலம், சிவபுரம் இப்போ பாடசாலை எல்லாம் இருக்கின்றது. இதுபோல் நிறைய பாடசாலைகள், நிறைய குருகுலங்கள், இப்போ அன்பு இல்லங்கள் எவ்வளோ இருக்கின்றன. உங்களால் முடிந்த அளவுக்கு அந்தந்த இடத்திற்கு சென்று உங்களுடைய திருமண நாள், முன்னோர்கள் தினம், பிறந்த நாள், இது போன்ற நாட்களிலே சென்று அந்த சாப்பாட்டுக்கு உரிய தொகையை செலுத்தி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். 4வது மிக முக்கியமான விஷயம், எவ்வளவு இக்கட்டான சூழல் இருந்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. பிறருடைய மனது எப்பொழுதுமே நோகக்கூடாது. பிறர் மனசு கஷ்டப்பட்டாங்கனாலே அது நம்மளை பாதிக்கும். அந்த ரேஸ் நம்மளை பாதிக்கும். அவர்கள் நம்மை கோபப்படும்படியாக நடந்து கொண்டாலும் கூட அவர்களிடமிருந்து விலகி விட வேண்டுமே தவிர நாம் கோபப்பட்டு நம்முடைய மனதை புண்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த கோபம்தான் இரத்த கொதிப்பினுடைய மூல காரணம். இது அடுத்தது, நம்ம அதிகமாக கோபமாகி டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னா பிபி வந்துடும். அதனால் நம்ம உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னா மனசு சந்தோஷமாக இருக்கணும். மனசு சந்தோஷமாக இருக்கணும்னாக்க இது போன்ற வழிபாடுகள், தர்மங்கள் இயன்ற அளவு செய்து கொண்டு எல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வார். எல்லாம் சுவாமி பார்த்து. சுவாமிக்கு தெரியாதது நமக்கு ஒன்றும் புதுசாக தெரிஞ்சிட போகிறதில்லை. அதனால் அந்த இறை நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை பயணியுங்கள். உங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் இன்பமாகவே இருக்கும் என்று சொல்லி, நம்முடைய இணையதளத்திலே பதிவு செய்திருக்கின்ற கேள்விகளுக்கு இப்பொழுது பதில் சொல்லுகின்றோம். தொடர்ந்து நீங்களும் கேள்விகளை பதில் சொல்லி வாருங்கள். எங்களுடைய இந்த சிவபுரம் ரிலீஜியஸ் சேனலில், சிவபுரம் ட்ரஸ்ட் இணையதளத்திலே சென்று உங்கள் கேள்விக்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். முதல் கேள்வி யாருமா கேட்டிருக்கா? மதுரையிலேருந்து அனிதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சாமிக்கு செலுத்தும் நேர்த்தி கடனை மறந்து விட்டேன். தெய்வ குற்றம் ஆகாமல் இருக்க வழி சொல்லுங்கள் ஐயா. அதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னாக்க நாம் சுவாமிக்கு வேண்டிக்கிறோம். ரொம்ப எளிமையாக பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன், இன்றைக்கி மழை பெய்யாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், மழை பெய்யக்கூடாது, பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறோம். இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா உடனே போய் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிடணும். இதே சிம்பிளான விஷயம். சில பேர்லாம் நிறைய வேண்டிக்கிறாங்க பயத்தினால.
காரியம் நடக்குமோ நடக்காதோங்கிற அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளால் முடியுமா முடியாதான்னு கூட சில பேர் நிறையா அதிகப்படியான நேர்த்திகள் எல்லாம் சாமிகிட்ட கொண்டு வச்சிடுறாங்க. தங்கத்தில் ஒருத்தர் வந்து வீடே இல்லாமல் இருந்தார், நான் வீடு கட்டினா தங்கத்தில் வீடு வாங்கி வைக்கிறேன் சாமிக்குன்னு வேண்டிக்கிறார். இது வந்து அன்னைக்கு அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, அந்த வீடு கட்டணுங்கிற வைராக்கியத்தில் வேண்டிக்கிறாங்க. வீடு கட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னாக்க கடனில் இருக்கார் அவர். அப்போ எங்கே தங்கத்தில் வீடு மரத்தில் கூட வாங்கி வைக்க முடியாது. ஆகையினால ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க, சுவாமி நம்மக்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீ எனக்கு வந்து தங்கத்தில் வீடு வாங்கி வச்சாதான் நான் உனக்கு வீடு கட்டி தருவேன்னு சொல்லலை. நீ எனக்கு வந்து 1,00,000 ரூபா உண்டியலில் போட்டால் தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சுவாமி சொல்லலை. என்ன, ஆகையினால முதல்ல நேர்த்தி கடனை ஒரு வரையறை படித்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் நம்முடைய சக்தி, விரலுக்கேற்ற வீக்கம், இவ்வளவுதான் நம்முடைய சக்தி. அன்பு தான் முக்கியம் சுவாமிக்கு. ஆண்டவா என்னால் முடிஞ்சது நான் இதை செய்கிறேன், எனக்கு அதை கொடுங்க அப்படின்ட்டு. சரி, சாமிக்கு தெரியாதா, ஏன் நமக்கு கொடுக்கல, நமக்கு காணிக்கை கொடுத்தாதான் செய்வாரா அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து அது கிடைக்காமல், இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கல, கிடைக்காமல் இருக்கிறதுக்கு சில கிரக தோஷங்கள், நம்ம செய்த முன்வினை பாவங்கள் ஏதாவது ஒன்று தடையாக இருக்கலாம். என்ன, அப்போ அந்த கதவு திறக்காமல் இருக்கு. அப்போ அந்த கதவுக்கு சாவி என்ன அப்படின்னு கேட்டாக்க, சுவாமிக்கு காணிக்கை செலுத்துறது தான். சுவாமிக்கு அது ஒரு நோட்டிஃபிகேஷன், அவ்வளோதான். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம சுவாமிக்கு தெரியப்படுத்தணும். நம்ம சுவாமிகிட்ட போய் தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறாங்க, நம்ம போய் கேட்டால் தானே சுவாமி வந்து இப்போ நம்மளை பார்த்து நமக்கு அந்த வரத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்கிறோம், நம்மளால் முடிஞ்சதை ஒரு காணிக்கை செலுத்துகிறோம். அது கோவில் பூஜைக்கு தான். நம்ம வந்து எதுக்காக சுவாமி அதை வந்து டைரெக்டாக எடுத்துக்கிட்டு போய் கைலாசத்துலேயோ வைகுண்டத்துலேயோ பேங்க் ஓப்பன் பண்ணி நம்ம கொடுக்குற காணிக்கையெல்லாம் அதில் போட்டு வைக்கல. அந்த கோயிலில் நடக்கிற தான தர்மங்களுக்கு அந்த பணம் செலவாக போகுது. ஆகையினால முதல்ல சக்திக்கு தகுந்தவாறு வேண்டிக் கொள்ளுங்கள். குறித்த காலத்தில் செலுத்த முடியலேங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க, சாமி மன்னிப்பார். சுவாமி பரம கருணாமூர்த்தி. அதனால் அதுக்காக வந்து சுவாமி நம்ம மேலே கோச்சிப்பாரோ, சுவாமிக்கு கோபமே வராது. சுவாமிக்கு நம்மெல்லாம் குழந்தைகள், நம்ம அத்தனை பேரும் சுவாமிக்கு குழந்தைகள். அதனால் அவருக்கு தெரியாதா நம்ம எப்போ செய்வோம் என்னன்ட்டு. இப்போ நம்ம குழந்தை சொல்கிறது, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது நான் உனக்கு வந்து ஒரு டிவி வாங்கிட்டு வரேன்பா அப்படின்னு ஒரு குழந்தை இப்போ சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம குழந்தை டிவி வாங்கிட்டு வர போகிறதுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போமா? அல்ல குழந்தை அந்த டிவி கொண்டாந்து கொடுக்கலைன்னா நம்ம அந்த குழந்தைய அடிப்போமா? குழந்தை வேண்டிக்கிறது அப்படின்னு நம்ம சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்படி தான் நம்ம நேர்த்தி இல்லாமல் சுவாமி எடுத்துக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, உங்களால் முடிந்ததை குறித்த காலத்தில் செய்யுங்க. குறித்த காலம் தவறினாலும் சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதை செய்யுங்க, க்ஷேமமாக இருப்பீங்க, ஒரு குறையும் வராது. திருவிடைமருதூர்லேருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. அன்பிற்கினே ஐயா நமஸ்காரம். நான் 74 வயது முதிர்ந்த பிராமணர். எனக்கு மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். எனது சொந்த கிராமம் திருவிடைமருதூர். என் தகப்பனாரை நான் சிறு வயதிலேயே இழந்துவிட்டேன். எனக்கு குலதெய்வம் எது என்று தெரியவில்லை. அதை கண்டறிவது எப்படி என்று வழிமுறைகள் எனக்கு சொல்லுங்கள். என் கூட பிறந்தோருக்கும் உற்றாருக்கும் தெரியவில்லை. உதவினால் பெரிய புண்ணியமாக போகும். நல்ல கேள்வி. பலர் கேட்கின்றார்கள், குலதெய்வம் தெரியவில்லை, அதற்கு என்ன செய்வது என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். அதுக்கு வந்து அது தெரியாமல் போனதுக்கு காரணம், அவங்க சரியான முறையில் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யலை. என்னன்னாக்க, குழந்தை பிறந்த உடனே 1 வயது பூர்த்தியான உடனே முதல்ல குலதெய்வத்துக்கு முடி இறக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, சாமிகிட்ட போய் சொல்கிறோம், எங்கள் எள்ளு முப்பாட்டன் பாட்டன், எங்கள் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அப்புறம் நான், என்னுடைய குழந்தைகள், அப்புறம் அவர்களுடைய குழந்தைகள்னு எங்களுடைய பரம்பரை உனக்கு நாங்கள் வந்து இந்த கடனை செய்து வருகின்றோம், இந்த வழிபாடுகளை செய்து வருகின்றோம், எங்கள் குலத்தை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான், அதுதான் குலதெய்வம்னு பேர். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு பரம்பரைக்கு ஒரு குலதெய்வம்னு தனியாக இருக்குது. ஆக அந்த வருடாந்திர வழிபாட்டை நிறுத்தக்கூடாது. எப்படியாவது வருடத்துக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்யணும். அப்படி செய்து பரம்பரையாக செய்துக்கிட்டு இருந்தோம்னா இப்போ இந்த சந்தேகம் வராது. இந்த சந்தேகம் வரத்துக்கு காரணம், பல பேர் அதை இடையில விட்டுடுறாங்க. அப்போ அவங்க விட்டதுனால அடுத்த சந்ததிக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாமல் போயிட்டுருது. சரி, அவங்க பங்காளிகள் யாராவது, அவங்க சித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது தூரத்து உறவினர்கள் யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாக்க, பல குடும்பங்களில் இது மாதிரி போக்குவரத்தே இருக்க மாட்டேங்கிறது. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாமும் தீர்ந்துடும் குலதெய்வம் வழிபாடு பண்ணோம்னா, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம். அதனால் ஜாதகத்தில்
5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து ஜோதிடர் வந்து சொல்லுவார், இந்த திசையில் இந்த உட்கார்ந்துருக்கிற கோலத்தில் இந்த ஊரில் ஒரு அம்மன் தான் உங்களுக்கு குலதெய்வம், இந்த ஊரில் ஒரு முருகன் தான் உங்களுக்கு குலதெய்வம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்தது சில பேர் குறி சொல்கிறவர்கள், அந்த ஆவேசம் வந்து குறி சொல்லுகிறா, அதெல்லாம் நம்பிக்கையான விஷயம். அப்படி குறி சொல்லுபவர்கள் முதல்ல உங்கள் குலதெய்வம் இதுதான், அதை போய் நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் என்று பல இடத்துல அந்த ஜோதிடர்கள்லாம் சொல்லுகின்றார்கள். அதனால் இது ஒரு சிறந்த வழி. நல்ல ஜோதிடரிடம் சென்று எங்களுக்கு என்ன குலதெய்வம் என்று ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் சொன்னால் சரியாக அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்த பட்சம் என்னன்னு கேட்டாக்க, நமக்கு வந்து நான் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சுவாமி, இப்போ மதுரை பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போ அந்த பக்கத்தில் ஒரு உயர்ந்த தெய்வமாக மீனாட்சி இருக்கார். இப்போ நம்ம சென்னை பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே திருவேற்காடு கருமாரியம்மன் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு, திருச்சி பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன், அது மாதிரி பல குடும்பங்களுக்கு ஐயனார். அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிற போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய, ஒரு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன், உங்களுக்கு இயல்பாக உங்களுடைய மனதில் ஒரு தெய்வத்தினுடைய பேரில் அதிக நம்பிக்கையும் அதிக பக்தியும் வரும். நீங்கள் கோயிலுக்கு போகிற போதெல்லாம் அந்த உணர்வோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இப்போ 2 சாமி மேலே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அப்போ என்ன பண்ணணும், அந்த 2 சாமியும் நீங்கள் கும்பிடுங்க. ஒரு ஐயனார், ஒரு காளியம்மன் அல்லது மாரியம்மன், எந்தெந்த சாமி பேர்லெல்லாம் உங்களுக்கு பிரியமாக இருக்கோ அந்த சாமி பேரெல்லாம் எழுதி வீட்டில் வந்து ஒரு பூஜை போடுங்க. உங்கள் உறவினர்களெல்லாம் அழைச்சி வந்து மதில் எடுத்து வைக்கிறதுன்னு பேர். ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்து அதில் வேப்பிலை வைத்து ஒரு வாழை இலை போட்டு அதில் தயிர் சாதம் வைத்து நிறைய விளக்குகள்லாம் ஏற்றி வைத்து அந்த குலதெய்வத்தை, அந்த உங்களுக்கு என்ன தெய்வங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த தெய்வங்களுடைய பெயரெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி அந்த இடத்துல குலுக்கி போடுங்க. அந்த பூஜையெல்லாம் அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, கலசம், இந்த தயிர் சாதம், அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த குலதெய்வங்களுடைய பெயரெல்லாம் குலுக்கி போடுங்க. ஒரு குழந்தைய விட்டு எடுக்க சொல்லுங்கள். நம்பிக்கையாக அன்னைக்கு அந்த குழந்தை என்ன பெயர், தெய்வ பெயரை எடுத்து தருதோ அதுதான் உங்களுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். பிரபாகரன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சிவலிங்கத்துக்கும் ஆவடையாருக்கும் என்ன வித்தியாசம்? சில கோயில்கள்ல சிவலிங்கம் கிழக்கு முகமாகவும் இருக்கு, சில கோயில்கள்ல சிவலிங்கம் மேற்கு முகமாகவும் இருக்கு. இதனோட சிறப்பு அம்சங்கள் என்ன? சிவலிங்கம்ங்கிறது அம்மையப்பன். இந்த உலகமே சிவலிங்க வடிவம் தான். நம்ம எந்த இடத்துல நின்று வானத்தை பார்த்தாலும் வானம் வந்து குடை மாதிரி கவிழ்ந்து தான் இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் நின்று பார்த்தாலும் நமக்கு மேலே இருக்கிற வானம் கவிழ்ந்து கொடை மாதிரி இருக்கும். சிவலிங்கத்தினுடைய பானம் எப்படி இருக்குது? கவிழ்ந்து கொடை மாதிரி இப்படி பானமாக இருக்குது. சரி, நம்ம நின்று நம்மளை கீழே சுற்றிலும் தரைதளத்தை சுற்றி பார்த்தோம்னாக்க வட்டமாகத்தான் தெரியும். நீங்கள் எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் வட்ட வடிவமாக இருக்கும். எனவே பீடம் எஸ்ய தரித்ரி அப்படிங்கிறது சாஸ்திரம். பூமி வந்து ஆவுடையார், தரித்ரி அப்படின்ற உச்சரிப்பு வேற, தரித்திரான்னு நீங்கள் தப்பாக நினைச்சிக்காதீங்க. தரித்ரின்னா நம்மளெல்லாம் தரிப்பவள், நம்மளெல்லாம் தாங்குபவள் பூமாதேவி. அவளுக்கு அது பூமாதேவி தான் ஆவுடையார். அப்படி வட்டமாக இருக்கு. மேலே இருக்கிற வானம் தான், எல்லையில்லாத வானம் தான் பானம், சிவலிங்கத்தினுடைய பானம். ஆக இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாரும் எதுக்குள்ள இருக்கோம்? அம்மையப்பனுடைய உள்ள. இந்த உலகம் வந்து அம்மையப்பன் வடிவமாக இருக்கு. எனவே பானம் என்பது மேல் உலகம், ஆவுடையார் என்பது நாம் வாழ்கின்ற உலகம். இந்த இரண்டும் இணைந்தது தான் சிவலிங்கத்தினுடைய தத்துவம். வேறு ஏதும் தவறான பொருட்கள் எல்லாம் அதற்கு கிடையாது. அடுத்தது, சுவாமி வந்து கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யலாம் சிவலிங்கத்தை, மேற்கு நோக்கியும் வைத்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. கிழக்கு நோக்கி இருப்பது பொதுவான இயல்பு. அது எல்லா இடங்கள்லையும் கோயில் கிழக்க பார்த்து தான் இருக்கும். புராண அடிப்படையில் மிக பழமையான சில கோயில்கள் மேற்க பார்த்து இருக்கும். ஆக
பொதுவாக இருக்கிற ஒரு விஷயத்தை விட சிறப்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஜாஸ்தி. அதனால் கிழக்க பார்த்து இருக்கிற கோயிலை விட மேற்க பார்த்து இருக்கிற கோயில் விசேஷம் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள்லாம். அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை நாங்கள் மேற்க பார்த்து திருப்பிடுறோம், எங்கள் கோயிலை திருப்பி நாங்கள் மேற்க பார்த்து கட்டலாமான்னுலாம் கேட்கக்கூடாது. இப்போ அப்படி தான் எல்லோரும் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. என்ன, எல்லா பிள்ளையாருக்கும் இடது பக்கம்தான் துதிக்க இருக்கும், ஏதோ ஒரு சில பிள்ளையாருக்கு வலது பக்கம் அபூர்வமாக இருக்கும். அதனால் இடது பக்கமாக இருக்கிற தும்பிக்கை இருக்கிற பிள்ளையார் வந்து கெட்டு போனவர், வலது பக்கம் இருக்கிறவர் தான் விசேஷமானவர்னு அர்த்தம் கிடையாது. என்ன, இதுவும் விசேஷம்தான், அதுவும் விசேஷம்தான். இது பொது, அது சிறப்பு. இது காமன், அது ஸ்பெஷல், அவ்வளோதான். அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதனால் மேற்க பார்த்து இருக்க கோயில் கொஞ்சம் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், சிவலிங்கம் எந்த புறம் பார்த்து இருந்தாலும், அது கிழக்க பார்த்து வைத்தாலும் மேற்க பார்த்து வைத்தாலும், அந்த ஆவுடையாரை சுற்றி கோமுகம்னு ஒன்று, அந்த நீர் விழுந்தோம்பின்னு சொல்கிற அந்த தண்ணீர் விழுகின்ற அந்த கோமுகம் இருக்கே, அது வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கணும். அம்பாள் வடக்கு பார்த்து தான், அது வந்து அம்பாள். கோமுகம் ஆவுடையாருங்கிறது அம்பாள். அதனுடைய முகம் தெற்க பார்த்து இருக்கக்கூடாது, வடக்க பார்த்து தான் இருக்கணும். நாம் வந்து சுவாமிக்கு இப்போ கிழக்க பார்த்த கோயிலாக இருந்தால் சுவாமிக்கு வலது பக்கம் நின்று பூஜை பண்ணுவாங்க. மேற்க பார்த்த கோயிலாக இருந்தால் அந்த கோமுகம் வடக்க பார்த்து இருக்கும், சுவாமிக்கு இடது பக்கம் நின்று பூஜை பண்ணுவாங்க. ஆகையினால எல்லாமே விசேஷம்தான். இது எந்த சூழ்நிலையிலையும் மாறாது, கோமுகம் வடக்க பார்த்து தான் இருக்கணும். அப்படி வச்சு வழிபாடு செய்யுங்க, சுவாமியினுடைய கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். மெய்யப்பன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு ருத்ராட்ச மாலை போடலாமா? ருத்ராட்சம்ங்கிறது சுவாமியினுடைய கண்ணிலேருந்து உண்டானது. ருத்ரன்னா சிவபெருமான், அட்சம்னா கண்கள். சிவபெருமானுடைய கண்கள்லேருந்து உண்டானது ருத்ராட்சம். அதனால தான் சைவ சின்னங்களில் மிக உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. அக்ஷமாலைன்னு அதுக்கு தான் பேர். ஜபமாலை, ருத்ராட்ச மாலை சுவாமிக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப உயர்ந்தது. ஆகையினால நாமெல்லாமே போட்டுக்கிறோம். பிள்ளையாரை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? சுவாமியோட மூத்த பிள்ளையாரவர், அவருக்கு போடலாம். நல்லா கௌரி சங்கர் ருத்ராட்சங்கள்லாம் முருகன், பிள்ளையார் எல்லாருக்கும் போடலாம். ரொம்ப விசேஷம், தாராளமாக செஞ்சு போட சொல்லுங்க. மலர் விழின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பூஜை விளக்குகளை புஷ்பங்கள் கொண்டு அணைப்பது சரியா தவறா? பூவால் தான் அமர்த்தணும். விளக்கை வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவில்லையும் சரி வீட்டிலையும் சரி, அந்த கோவிலில் அந்த பரிசாரகர்கள்னு சொல்லி அந்த அர்ச்சகர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் பூவால் அந்த விளக்கெல்லாம் அமர்த்துவாங்க. அதை தானாக எரிஞ்சு அந்த சுடல் தட்டி அணையக்கூடாது விளக்கு. ஏன்னா நாம் வந்து பூஜை முடிஞ்சதுன்னா அந்த தீபத்தை பெருசு பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அமர்த்துறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா விளக்கை பெருசு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்க விளக்கை அமர்த்துறதுன்னு அர்த்தம். விளக்கை அணைக்கலாமான்னு கேட்கக்கூடாது. சில வார்த்தைகளில் மங்களம் இல்லை. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லிலுமே மங்களம் இருக்கணும். மங்களம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருந்தால் தானே. சுவாமி வாயை கொடுத்துருக்காரு, பேசுறதுக்காக கொடுத்துருக்காரு. மனுஷன் ஒண்டி தான் சிரிக்க முடியும், வேற எந்த மனுஷனை தவிர மிருகங்களுக்கெல்லாம் சிரிக்கிற ஆற்றல் கிடையாது. அதனால் நாம் சிரித்து மகிழ்ச்சியாக நல்ல வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தி பேசணும். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, விளக்கை பெருசு பண்ணலாமான்னு தான் கேட்பாங்க, விளக்கை அணைக்கலாமான்னு கேட்க மாட்டாங்க. அதனால் பூவால் தான் பெருசு பண்ணணும், அமர்த்தணும். வீடுகளில் பெண்கள் தான் அந்த வீட்டினுடைய தலைவியாக இருக்கின்ற அந்த மாதரசி தான் இரவு 8 மணி அளவில் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு பூவை எடுத்து அந்த விளக்கை பெருசு பண்ணிடணும். பூவால் அமர்த்துறதுல தப்பு இல்லை, செய்யலாம். ராஜான்னு ஒருத்தர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து கேட்டிருக்காங்க, வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யலாமா? எந்த கிழமைகளில் தண்ணீர் ஊற்றி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும்? பொதுவாக முந்திலாம் தினமுமே சாணி போட்டு மெழுகுவாங்க வீட்டை. அது ஒரு பெரிய சானிடைசர். அதுக்காக தான் அதுக்கு சாணின்னே பேர் போல இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இதுக்கே சானிடைசர்னு பேர் வச்சுருக்கான் போல இருக்குது, கரோனாவுக்கு கை தொடச்சிக்கிற மருந்துக்கே. ஏன்னா பசு சாணத்தில் இருக்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் வேறு எதுலேயுமே கிடையாது. பழங்காலத்தில் நம்ம வீடுகள்லாம் சாணி போட்டு தான் மெழுகின்னு இருந்தாங்க, நோய் நொடியே இல்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க. வாசலில் சாணி தெளிப்பாங்க. அப்போ அது தினமுமே அதை செய்வாங்க. இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, வெள்ளி செவ்வாய் வீடு துடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா,
வெள்ளி செவ்வாய் வீடு துடைக்கிறதுனா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் துடைக்கக்கூடாது, மொதல் நாள் துடைச்சிடணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில பேர் வந்து பணமே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரு அவசரம் ஆத்திரன்னு 10 ரூபா பணம் கேட்டால் கூட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை துடைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிலேருந்து எந்த பொருட்களையும் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வீட்டுக்கு நிறைய பொருள்லாம் சேர்க்கலாம். செவ்வாய்க்கிழமையும் அந்தமாரி விசேஷம். அதனால் முதல் நாளே அந்த மத்தியானத்துக்கு அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம தயார் பண்ணோம். அதுமாதிரி சாயந்தரம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீடு பெருக்கக்கூடாது, வீடு துடைக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் ராத்திரியில் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சி கிடச்சி எல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. விளக்கு வச்சாச்சுன்னா சாயந்தரம் வீட்டில் விளக்கு ஏற்றியாச்சுன்னா அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. அதனால் அதுக்கப்புறம் வீடு பெருக்கக்கூடாது. அவசியமாக ஒரு சாமான் கொட்டிடுத்து, ஒரு எண்ணெய் கொட்டிடுத்து, அல்லது வந்து ஒரு பொருட்கள் கீழே சிந்திடுத்து அப்படின்னு பெருக்கிறோம் அல்லது துடைக்கிறோம் சொன்னால் கூட அதை வீட்டை விட்டு வெளியில் கொண்டு போய் போடக்கூடாதான். வீட்டுக்கு அந்த இதில் மூலையில் அதை எடுத்து குமிச்சு வச்சிடணும். காலம்பரை தான் அதை எடுத்து வெளியில் கொண்டு போடணும். அதனால் வெள்ளிக்கிழமையில் வீடு துடைக்க வேண்டாம். முதல் நாள் அந்த வீட்டை துடைச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வீடு ஒட்டடை அடிக்கிறதுலாம் சனிக்கிழமையில், புதன்கிழமையில், இந்த மாதிரி நாட்களில் ஒட்டடை அடிக்கணும். செவ்வாய் வெள்ளியில் அதெல்லாம் செய்யக்கூடாது. வீடு வந்து கோயில், குடும்பம் ஒரு கோயில்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அதை ரொம்ப நம்ம வந்து வீட்டை இப்போ ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். குப்பைகள்லாம் அனாவசியமாக போடக்கூடாது. இதில் வந்து சுகாதாரமும் இருக்குது, தெய்வீகமும் இருக்குது. அந்த அடிப்படையில் நல்லா பார்த்துக்கோங்க வீட்டை. மகாலட்சுமி கடாட்சத்தோடு நல்லா இருக்கணும் வீட்டில். சிவராமன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, வீட்டில் பூஜை அறையில் சங்கிலியில் தொங்கும் விளக்கு ஏற்றி வைக்கலாமா? நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கேள்வி. சில பேர் தெரியாமையும் செய்கிறாங்க. வீட்டில் வந்து விளக்கு ஆடக்கூடாது. கோயிலில் வைப்ரேஷன் ஜாஸ்தி, ஒலி அதிர்வு, மந்திர சக்தி ஜாஸ்தி. அதனால் சுவாமிக்கு அந்த சர விளக்கெல்லாம் நிறையா போடலாம், தூண்டா விளக்கெல்லாம் போடலாம். அந்த விளக்கு ஆடினாலும் தப்பு இல்லை. அது கோவிலினுடைய சக்தி வேறு. வீட்டில் வந்து நிலையாக தான் இருக்கணும். அதனால் இந்த சர விளக்கு, ஆடுகின்ற விளக்கு இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. குத்து விளக்கு, நிறைய குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும், அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும், காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தீபங்கள்லாம் ஏற்றணும். இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கே இதுவாக இருக்குது. இப்போ விளக்கில் வந்து குத்து விளக்குக்கு மேலே பிள்ளையாரை வைக்கிறாங்க, முருகனை வைக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் சுடாதா நம்ம பிள்ளையாருக்கு? நம்ம பிள்ளையார் நம்ம பிள்ளை இல்லையா? நம்ம சகோதரர், நம்ம சிவபெருமானுடைய பிள்ளை இல்லையா? அது மேலே அந்த குத்து விளக்கு மேலே அதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லாம் சங்கடமாக இருக்குது. சுவாமியாக மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம குடும்ப உறுப்பினராக பார்க்கணும். அவரை நம்ம சாப்பிட்றத அவர் கொடுக்குறோம், நம்ம மகிழ்ச்சியில் அவர் பங்கு பெறுறாரு. நமக்கு ஒரு கஷ்டம்னா சுவாமி ஓடி வந்து நமக்காக கஷ்டப்படுறாரு. அதனால் அவருக்கு சுடுமே அப்படின்னு அந்த ஒரு பயம் வரணும். கண்ணப்ப நாயனார் இது கொடுக்குறாரு, வந்து மேலே போய் காலாத்தி மலையில் அந்த சிவலிங்கத்தை முதல்ல பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அன்பு, அந்த சிவலிங்கத்தை சிவபெருமான் மேலே அன்பு ஜாஸ்தியாக வந்துடுது. அன்பு ஜாஸ்தியாக வந்தவுடனே என்னாச்சா, அவர் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல, அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கல, சாப்பிடணும்னு நினைக்கல, எல்லாத்தையும் மறந்துட்டார். ஐயோ, இங்கே சாமி வந்து தனியாக இருக்காரு, இவரை வந்து ஏதாவது சிங்கம் புலி கரடு ஏதாவது அவரை சாமியை ஏதோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த வேடனாக இருந்த அந்த கண்ணப்பருக்கு அந்த அவ்வளவு ஒரு பக்தி, ஒரு அன்பு அந்த சிவலிங்கத்து மேலே வந்துருந்தான். ஏதாவது யானை புலி வந்து இதை தட்டிடுதுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, இவருக்கு பசிக்குமே, இவர் குளிக்கலையே அப்படின்னு தன்னை போலவே அந்த சிவலிங்கத்தை அவர் பாவிச்சிட்டார். அதுக்காக தான் ஓடி போய் தண்ணியை கொண்டு வந்து சாமி மேலே ஊத்துறாரு, பூவை எடுத்து வந்து சாமி மேலே போடுறாரு. அவர் வேடர் குலத்தவர், அவர் மாமிசம் சாப்பிட்றவர். அதனால் தான் சாப்பிட்றத சாமியும் சாப்பிட்ணும்னு அவர் வந்து இப்போ பன்னியை கொண்டு வந்து வைக்கிறார். வச்சு அதை வெட்டி, அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லாதால அதை விவரமாக சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் சுவாமிக்கு செய்த காரியங்கிறதுனால சொல்கிறேன். அதை வெட்டி வேக வச்சு அது வந்து மலை தேனில் அதை துவைக்கிறார், அந்த பன்றிக்கறியை வெந்ததை. சாமிக்கு அதை கொடுக்கறதுக்கு முன்னால் இவர் சாப்பிட்டு பார்க்குறார். இதுதான் இந்த பக்தி உணர்வை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்காக நாங்களும் பன்னிக்கறி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்லாமான்னு எல்லாரும் கேட்காதீங்க. அது அந்த கேள்வி மிக தவறான கேள்வி. அது கடைசியாக கண்ணப்பர் தன்னுடைய கண்ணை நோண்டி சாமிக்கு வச்சார். அந்த கண்ணை நோண்டி சாமிக்கு வைக்கலாம்ங்கிற முடிவு, மனோதைரியம் இருந்ததுன்னா அந்த கேள்வி கேளுங்க எல்லாரும். அதனால் அவர் செய்தது வேற, அவருடைய மன உறுதி வேற. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சுவை அதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அவர் வந்து
சோதித்து பார்த்து தான் சாப்பிட்டு பார்த்து ஒன்று ஒன்றா சாமிக்கு எடுத்து வைக்கிறாராம். அதனால் நம்ம சுவாமிக்கு நம்ம வந்து நல்லதே எல்லாம் செய்யணும். சில பேர் தவறான வழிகாட்டெல்லாம் செய்கிறாங்க. பிள்ளையாருக்கு பின்னால் விளக்கேற்று வைங்க, நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். ஏன்னா இந்த சூடு தாங்காமல் பிள்ளையார் ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாராம். இவர் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் வீட்டில் ஆடுற விளக்கெல்லாம் வைக்க வேண்டாம். சாமிக்கு சுடும்படியாக எதுவும் செய்யக்கூடாது. அது மாதிரி பழங்கள் கூட அரிஞ்சு ஒரு ஆரஞ்சு பழத்தை அரிஞ்சு அதை உள்ளே இருக்கிற முத்துக்களை தான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். பொறுமையாக செய்வோமே. முதல்ல ராத்திரியே வேணாலும் நம்ம வந்து சுத்தமாக அதை எடுத்து நேரம் பத்தலைன்னா அது மாதிரிலாம் செய்து வச்சுக்கலாம். நல்ல பால் காய்ச்சி நைவேத்தியம் பண்ணுற பொழுது நல்ல பால் காய்ச்சி நைவேத்தியம் பண்ணாக்கா அதில் ஏலக்காய் கல்கண்டு இதெல்லாம் போட்டு சாமி சாப்பிட போகிறதில்ல. நம்ம கொடுக்குறத சாமி அப்படியே எடுத்து வாயில் ஊற்றிக்க போகிறதில்ல. சாமிகிட்ட காமிச்சிட்டு யார் சாப்பிட போகிறோம்? நம்ம தான் சாப்பிட போகிறோம். நமக்கு நல்ல சுவையானதெல்லாம் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம்ங்கிற வார்த்தைக்கே வந்து காமிக்கிறதுன்னு தான் அர்த்தம். சுவாமிக்கு நம்முடைய பக்தியை நம்முடைய அன்பை தெரியப்படுத்துறது தான். நிவேதனம்னா தெரியப்படுத்துதல்னு அர்த்தம். சுவாமி உமக்காக நான் இன்று புளிசாதம், சக்கரை பொங்கல், வடை, சுண்டல், பழங்கள் இதெல்லாம் செய்திருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னால் சுவாமி அதனுடைய அந்த ஆற்றலை அவர் அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார். சாதத்தை நம்ம தான் சாப்பிட போகிறோம். அதனால் தீபமாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், குழந்தை மாதிரி சுவாமியை பார்த்து ஒன்று ஒன்றா செய்யுங்க. உங்களோட சுவாமி பேசுவார். உங்கள் மனசில் இருந்து சுவாமி நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார். நல்லா இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி உங்களோட சிந்திக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் செய்யணும். எல்லாரும் தொடர்பில் இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.